60 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 ஆறுமுக பெருமானை சுமந்து வரக்கூடிய தேர் வடத்தை தொட்டு கும்பிடுற நடைமுறை வந்து இருக்குது. ஜனாதிபதி பணிக்குள்ள அவனுடைய பிரதானி சாகல ரட்நாயக 1964 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் திகதி இந்த தேர் வந்து வெள்ளோட்டம் நடந்திருக்கு. அலங்கார கந்தனைக்கு இந்த நாளில் வந்து தேர் உற்சவம் 6 தசாப்தம் 60 வருடங்கள் 1964 வந்து வெள்ளோட்டம் கன்றக்கூடிய இந்த தேர் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 ஆறுமுக பெருமானை சுமந்து வரக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நேற்று நாள சாப்பிட்றாம இன்று நாளில் நிறைய பக்தர்கள் நேற்றே வந்து நிறைய பேர் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த தேர் உற்சவம் எப்படி நடக்குது, என்ன மாதிரி இருக்குது, பக்தர்கள் எப்படி இருக்கு, நம்ம வழிபாடுகள் எப்படி இருக்கு, இப்படியான விஷயங்களை வந்து இந்த காணொலியில வந்து பதிவு செய்யணும். காலை 6:45 அண்மித்திரக்கூடிய முள்ளுவியில் சுவாமி சுற்றி வர்றார். வெளியில் எவ்வளவு கூட்டம் என்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நேற்று நாளில் நிறைய மிகப்பெரிய சனத்திரள் முன்பாக இருக்கக்கூடிய இந்த மணி எல்லாம் ஒலித்து வரக்கூடிய வழியில் தான் முருகப்பெருமான் தேரறி வருவார். ஜனாதிபதி பணிக்குள்ள அவனுடைய பிரதானி சாகல ரட்நாயக ஷஷ்டதம அப்தபூர்த்தி காணக்கூடிய நல்லூர் சண்முகனுடைய திருத்தேர் 1964 ஆண்டு உருவாக்கப்பட்டு இன்று வரை 2024 பயணித்துக் கொண்டிருக்கிறது. நல்லூரை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக மகோற்சவம் நடக்கிறது. ஆரம்ப காலத்தில் வந்து இந்த சண்முக பெருமான் ஒரு தேரில் எழுந்தருளி உலா வந்திருக்கிறார். ஆனால் அந்த தேர் பழுதடைந்திருக்கிறது. இதனால் வந்து 63ஆம் ஆண்டில் புதிய தேர் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து கோவிலினுடைய அறங்காவலராக இருந்திருக்கக்கூடிய குகஸ்ரீ சண்முகதாஸ் மாப்பான முதலியார் இந்த தேரை ஒரு வருஷத்துக்குள்ள உருவாக்கி வெள்ளோட்டம் விட வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு இந்த பணியை ஆற்றினார். திருவிடை மருதூரில் இருந்து கோவிந்தராஜ ஸ்தபதிகளுடைய தலைமையிலே 4 தமிழக ஆச்சாரியர்களும் உள்ளூர் ஆசாரிமாரும் இணைந்து இந்த தேரை உருவாக்கி இருக்கிறார்கள். குகஸ்ரீ குமாரதாஸ் மாப்பான முதலியாருடைய மேற்பார்வையிலே நடந்திருக்கக்கூடிய இந்த பணிக்கு அப்போது வவுனியா மாவட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுந்தரலிங்கம் என்று சொல்லப்படக்கூடியவர் தேவையான மரங்களை கொண்டு வந்து உதவி இருக்கிறார். 1964ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் திகதி இந்த தேர் வந்து வெள்ளோட்டம் நடந்திருக்கிறது. அந்த வருஷத்திலேயே மகோற்சவத்தில் சண்முக பெருமான் இந்த தேரில் வந்து பவனி வந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இந்த தேர் திருப்பணியை பொறுத்தவரை வந்து சுமார் 1.25 லட்சம் ரூபாய் முடிந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தேரை சேரக்கூடிய கோவிந்தராஜ் தான் நீர்வேலி வாய்க்கால் திறவை பிள்ளையாருடைய தேர், அதே மாதிரி தான் நல்லூரில் இருக்கக்கூடிய கைலாச பிள்ளையாரின் தேர், இவை எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். மிகுந்த திறமையானவர் என்ற பெயர் அவருக்கு தனித்துவமாக இருக்கிறது. நல்லூரில் இருக்கக்கூடிய இந்த சண்முக பெருமானுடைய திருத்தேர் திராவிட வடிவத்தில் எண்கோண மரபிலானது என்று சொல்லப்படுகிறது. பார்விதானம், உபபீடம், அதிஷ்டானம், வேரூர் மட்டம், நராசன மட்டம், தேவாசன மட்டம், சிம்மாசன மட்டம் என்று சொல்லி 7 தளங்களை கொண்டிருக்கிறது. சிற்ப வரிகள் கூட இதற்கு இருக்கிறது. மேலே மணிமண்டபம், சொக்கட்டான் என்று சொல்லி 4 முதன்மை வாசல்களோடு அமைய 20 பவளக்கால்கள் இதனாலே தாங்கப்படுகிறது. இந்த விமானம் 8 பெரிய யாளிகளால் தாங்குகிற அமைப்பையும் கொண்டிருக்கிறது. 3 தளம் இருக்கக்கூடிய மேல் விமானத்தில் மேல்கலசமும் உச்சிக்குடையும் காட்சி தருகிறது.
கமலாகாரம் என்ற பூவடிவ தோற்றம். நல்லூர் தேர்ல குதிரைகள், பிரம்மா போன்ற அமைப்புகள் ஆரம்பத்திலேயே இல்லை. விமானத்தில் பறக்கும் கந்தர்வர்களும் இந்த தேர்ல காண முடியாது. இங்கு பக்தர்களே குதிரைகள். அவர்களின் பக்திய பிரம்மா என்று சொல்லப்படுவதாக அறியப்படுகிறது. சிறப்பான தேர்னுடைய விமானம் முன்பக்கத்தில் செவ்வேளினுடைய ஆணையை வெளிப்படுத்தக்கூடிய குக்குடம், சேவல் இவைகள் தான் காட்சி தருகிறது. வாழை, கரும்பு, இளநீர் போன்றவற்றை தேரில் கட்டக்கூடிய வழக்கம் என்பது ஏனைய கோவில்களைப் போல நல்லூர்ல இல்லை. கொடிகளாலும் மணிகளாலும் வாகை மாலைகளாலும் தான் இந்த தேர் அலங்கரிக்கப்படுகிறது. தேர்னுடைய மத்தியில ஊஞ்சலில ஆடி வரக்கூடிய சண்முக பெருமானுடைய தரிசனம் இதன் மூலமாக தெளிவாக கிடைக்கிறது. இந்த தேர் திருப்பணிக்காகவே வாழ்ந்திருக்கக்கூடிய சண்முகதாஸ் மாப்பாணர் அந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியில பரமபதம் அகினார். அந்த அளவில் இந்த திருத்தேர் தனித்தன்மை பொருந்தியதாக சொல்லப்படுகிறது. ஆறுமுக பெருமானை தாங்கி உலா செய்கிற தேர் இந்த ஆண்டோடு 60 வருடங்களை காண்கிறது. 1964 குரோதி ஆண்டில் முதல் உலா கண்டிருக்கக்கூடிய தேர் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 மங்கள குரோதியில உலா காண இருக்கிறது. இந்த மகாரத பவனியில 60வது ஆண்டு மணிவிழா என்று சொல்லப்படுகிறது. நல்லூர் பெருமானுடைய அழகு ரதம் இந்த ஆண்டு 60 வருஷங்களை நிறைவு காண்கிறது என்பது தனிச்சிறப்பான ஒரு விடயம். இந்த தேரை பொறுத்தவரை பெருங்கோயில் தேர்களோடு ஒப்பிடுகிற போது அளவில சிறிதாக இருந்தாலும் அழகானது. நேர்த்தியாக பராமரிக்கப்படுவதனால இந்த ஆண்டுதான் வெள்ளோட்டம் கண்டது போல அழகாக காட்சி தரும். நல்லூரினுடைய அழகு இப்படித்தான் சொல்லப்படுகிறது. அளவாக, அழகாக, நேர்த்தியாக திட்டமிட்டு செய்தல் என்பதுதான் இந்த சிறப்பான விஷயம். பொற்சபையும் தங்க வாகனங்களும் கொண்டிருக்கக்கூடிய நல்லூர் தேவஸ்தானம் நினைச்சா இதை போல குறைஞ்சது 5 தேர்களை உருவாக்கி பஞ்சரத பவனி செய்வது கடினமான விஷயம் இல்லை. ஆனா இந்த ஒரே ஒரு தேர் தான் சண்முக பெருமானுக்கு ஏக மகாராஜாதி ராஜராக சிம்மாசனத்தில் எழுந்தருளி வரக்கூடிய அழகு. இதெல்லாம் நல்லூருக்கு தனித்துவமானது. ஆள், பொருள், நிதி வசதியற்ற கோயில்கள் எல்லாம் 6 கால பூசையும் பஞ்சரத பவனியும் ஏற்படுத்தி விட்டு என்ன செய்வது இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள் நல்லூரை ஒரு சிறப்பான உதாரணமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது போலதான் நல்லூர்ல பிடித்திடக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அங்க நவக்கிரக பிரதிஷ்டை இல்லை, நடராஜர், தட்சிணாமூர்த்தி இந்த பிரதிஷ்டைகள் கூட கிடையாது. நல்லூர் ஒரு தனி சம்பிரதாயம். அதை மற்ற கோயில்கள்ல அப்படியே கொண்டு வர்றதுன்றது பொருத்தமற்றது, சாத்தியமும் இல்லாது. ஆனா ஆகம மரபுகள் அவைக்கெல்லாம் இடம் கொடுக்காது. இருந்தாலும் கூட அழகு, திட்டமிடல், ஒளி அமைப்பு, பேணுகை இவையெல்லாம் நல்லூர் தேவஸ்தானத்தை பார்த்து மிச்சாக்கெல்லாம் பின்பற்றக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மயூரகிரி குருக்கள் ஒரு ஆக்கத்துல
தேர் வடத்தை தொட்டு கும்பிட்ற நடைமுறை வந்து இருக்குது. அதில் கொஞ்சம் பேர் கும்பிட்டு போகிறாங்க இந்த சனத்துக்குள்ளே. வெளிக்கோபுர வாசல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலங்களிலிருந்தும் பூவும் தீபம் வந்து முருகப்பெருமானில் வரைகளை காட்டப்படும்.
வந்து தண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த விடிய வேலை வந்து சரியான சன கூட்டம், எல்லாருமே களைச்சி போயிடக்கூடிய வேலையில் இப்படியான பணிகள் மேலே வர இருக்கக்கூடியது. உள்ளுக்கு எல்லாருக்குமே கொடுத்து கொண்டிருக்கிறோம்.